சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? நாள் முழுக்க நீங்க எனர்ஜியா இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க. சம்மர்னாலே நம்ம உடம்புல அதிகமான வேர்வை வெளியேறுங்க. அப்படி வெளியேறும்போது அதன் கூட மினரல்ஸும் சேர்ந்து கொஞ்சம் வெளியேறதால, நீர்ச்சத்து குறைபாடு வருது. இந்த நீர்ச்சத்து குறைபாடு தான் பெரும்பான்மையோருக்கு டயர்ட உண்டு பண்ணுது. இந்த நீர்ச்சத்து குறைபாட்ட பேலன்ஸ் பண்றதுக்கு இப்ப நான் சொல்றத தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சுத்தமான பசும்பால நைட்டு பொற ஊத்திங்க. காலையில அது தயிராயிடும். அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்துட்டு அத நீர் மோராக்கிக்கங்க. இந்த நீர் மோர நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதுல ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலைய கிள்ளி போட்டுருங்க. ஒரு 7 மணி அளவுல காலையில கிள்ளி போட்டீங்கன்னா, ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் ஊறட்டும். இத ஒரு 11 மணிலிருந்து 1 மணிக்குள்ள ஒரு 3 பாகமா பிரிச்சு இந்த நீர் மோர சாப்பிடுங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நீர் மோர நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நாள் ஃபுல்லும் கிடைக்கக்கூடிய எனர்ஜிய நல்லா பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல், இந்த சம்மர்ல ஒரு 3லிருந்து 4 லிட்டர் அளவுக்கு சுத்தமான தண்ணீய எடுத்துங்க. உங்க நீர்ச்சத்து குறைபாடு இருக்காது. இதனால உங்களுடைய எனர்ஜி எப்பயுமே சூப்பரா நல்லா பேலன்ஸா இருக்கும். இந்த மாரி உங்களுக்கு சம்மர்ல வேற என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? எதுக்குண்டான டிப்ஸ் வேணுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் அதுக்குண்டான விளக்கத்த குடுக்குறேன். தேங்க் யூ.